சென்னை மாநகராட்சி சார்பில் கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்ட நிலையிலும் ஏராளமான மாடுகள் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் வகையில் சாலையில் சுற்றித் திரிகின்றன. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் அஜய் வழங்க கேட்கலாம். அஜய் வணக்கம். இது குறித்த விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. சென்னை மாநகராட்சியின் பல்வேறு பகுதிகளில் சாலையில் சுற்றித் திரியும் மாடுகளால் பொதுமக்களுக்கு பல விதங்களில் இந்த ஆக்ரோஷமாக தாக்கும் ஒரு அபாயம் ஏற்பட்டு அவர்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் விதமாக இந்த மாடுகள் சுற்றித் திரியுது. தொடர்ந்து இதுக்காக மாநகராட்சி பல கட்ட முயற்சிகள் எடுத்தாலும் கூட இந்த மாடுகள் சுற்றித் திரிவது என்பது குறைந்த பாடு இல்லை அப்படிங்கிறது தான் பார்க்க முடியுது. தொடர்ந்து நம்ம இப்போ பார்க்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் திருவல்லிக்கேணி, அப்புறம் கோயம்பேடு பகுதி. இங்கே இந்த மாடுகள் எண்ணிக்கை அதிகரித்து தான் காணப்படுது. அதாவது அந்த சம்பவம் நடக்குதுன்னா அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் அந்த மாடுகள் சுற்றி தெரியாமல் இருக்க மாநகராட்சி நடவடிக்கை எடுப்பதாகவும், அதுக்கப்புறம் அந்த மாடுகள் சுற்றி திரியுது அப்படியே தான் இருக்குதுன்னு இந்த பகுதி மக்கள் தொடர்ந்து குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. அதாவது இந்த பகுதி மட்டும் இல்லாமல் சென்னை மாநகராட்சியில் உள்ள பல்வேறு பகுதிகள், அதாவது அமைச்சங்கரை, ஐஸ் ஹவுஸ், திருவல்லிக்கேணி, கோயம்பேடு உள்ளிட்ட பல பகுதிகளில் இந்த மாடுகள் சாலைகளில் சுற்றித் திரிய சம்பவம் தொடர்ந்து அதிகரித்து வந்துகிட்டு தான் இருக்கு. இந்த மாடுகள் சுற்றித் திரிவதனால இந்த மாடுகள் ஆக்ரோஷப்பட்டு அங்கு வரக்கூடிய பொதுமக்கள் மற்றும் குழந்தைகளை தாக்குவதன் மூலமா அவர்களுக்கு பலத்த காயங்கள் ஏற்படுது. இதற்காக தான் சென்னை மாநகராட்சி சாலையில் சுற்றித் திரியும் மாடுகளின் உரிமையாளர்களுக்கு முதலில் மாடுகள் பிடிபட்டால் 50,000, இரண்டாவதாக மாடு பிடிபட்டால் 10,000 ரூபாயும், மூன்றாவதாக மாடு பிடிக்கப்படும் பட்சத்தில் மாடுகள் பறிமுதல் செய்யப்படும் என தொடர்ந்து தெரிவிக்கப்பட்டு வந்த நிலையிலும் கூட அந்த ஒரு மாடுகள் சுற்றித் திரிவது என்பது குறைஞ்ச பாடா இல்லை அப்படிங்கறதான் பார்க்க முடியுது. கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக கூட தாம்பரம் அடுத்திருக்கக்கூடிய திருவெற்றியூர் பகுதியில ஒரு பெண்ணை எரும மாடு தாக்கி அந்த சிசிடிவி காட்சி வந்து பரபரப்பை ஏற்படுத்தியது. அந்த பெண் தற்பொழுதும் கூட தனியார் மருத்துவமனை அதுக்கு அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சையானது தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு கடந்த இன்று இந்த சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் சம்பவ இடத்திற்கு போய் ஆய்வினை மேற்கொண்டாரு. அங்க அந்த மாடை பறிமுதல் பண்ணது மட்டும் இல்லாம அங்க அந்த சாலைகளை சுற்றி இருந்த மாடுகளும் பறிமுதல் பண்ணி அந்த அருகில் இருக்கக்கூடிய அந்த ஷெட்யூலுக்கு எடுத்துட்டு போய் மாடுகளை அப்புறப்படுத்தினாரு. தொடர்ந்து மேல ஒரு அறிக்கை ஒன்றையும் கொடுத்திருக்காரு. அதாவது இந்த ஆண்டுல 1117 மாடுகள் பிடிபட்டு இருக்கிறதாகவும், தொடர்ந்து 43.5 லட்சம் இந்த ஆண்டுல மட்டும் அபராதம் மாட்டின் உரிமையாளர்களுக்கு அபராதம் விதிச்சதாகவும் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து அபராதம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, மாடுகள் பறிமுதல் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, இந்த மாடுகள் சுற்றித் திரிவது என்பது இதுவரை குறைஞ்ச பாடு இல்லை அப்படிங்கறதான் நம்மளால பார்க்க முடியுது. தொடர்ந்து இதற்காக மாநகராட்சி என்ன நடவடிக்கை எடுக்க போகுது, தொடர்ந்து ஒரு அபராதம் விதிக்கும் ஒரு பட்சத்துல தொடர்ந்து மாடுகள் பறிமுதல் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமாகவும் கூட இந்த மாடுகள் சுற்றித் திரிவதற்கான காரணம் என்ன, அப்ப மாநகராட்சி அதிகாரிகள் சரியா செயல்படன்னு எடுத்துக்கலாமா அப்படிங்கறதெல்லாம் மாநகராட்சி அதிகாரிகள் தரப்புல பொதுமக்கள் அவர்களுக்கு நிறைய கோரிக்கைகளை வைக்கிறாங்க. தொடர்ந்து மாநகராட்சி இதுக்கு செவிசாய்ச்சு அவர்களுக்கான ஒரு நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்பதுதான் பொதுமக்களோட கோரிக்கை.